நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்க் பிக்கிஸ் தருவோம். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணது பாரு ரொம்ப அழகா. Thank you. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க? ஏன் உனக்கு இந்த வேலை? நான் அளவுக்கு போயிட்டாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. இதுக்கு முன்னாடிலாம் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறவன் ரோட்ல போற ஃபுல்லா மறைச்சு உங்களுக்கு 500 ரூபாய் தரேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணுங்க, சரி உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணுங்கன்னே சொல்லிட்டு தெரிஞ்சான். இப்ப அதுல ஏதோ அவனுக்கு வருமானம் எதுவும் இல்லையோ, இல்ல எதுவும் எவனும் ஃபாலோ பண்ணலையே தெரியல. இப்ப நாய் பூனை இந்த லெவல்ல இறங்கிட்டான். வாட் ப்ரோ? ஏன் ப்ரோ? வை ப்ரோ? டேய் எங்கடா இருக்கீங்களா? ரொட்டி பாக்கெட் தரேன் ஃபாலோ பண்றீங்களா, பால் வாங்கி தரேன் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு இப்ப நாய் லெவலுக்கு இறங்கிட்டான். என்னடா பொழப்புது? ஆனா அவன் இறங்கினா பரவாயில்ல, இப்ப அதுக்குள்ள ஆளு வச்சிருக்கான் போல. பொம்பளை பிள்ளை எல்லாமே அதுல இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் அவ்வளவு நாளைக்கு போயிட்டாங்க? ஆனா எனக்கு அவனை சத்தியமா பிடிக்காதுங்க. உண்மை சொன்னாலும் சொல்லிட்டா எனக்கு அவனை பிடிக்காது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன கோயம்புத்தூருக்கே மாப்பிள்ளையா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த குக் வித் கோமாளி பிக் பாஸ்க்கெல்லாம் ஆடிஷன் போட்டுருக்கு. அப்போ எங்களுக்கு கால் ஆடிஷன்ல பண்ணுங்க. இல்ல, டைரக்டா நான் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்பதான் வருவேன். கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற level. டெஃபினட்டா. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளைனா வெறும் பேர் இல்லடா, பிராண்டடா. சாப்பிடுற கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னா வெறும் பேரு கிடையாது, அது ஒரு பிராண்டு. பிராண்டுனா எப்படி? 500 ரூபாய் தரேன் ஃபாலோ பண்ணுங்க, அம்மா 1000 ரூபாய் தரேன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு பிராண்டுன்னு. குக்கு வித்து கோமாளிகளை வந்து கூப்பிட்டாதே போவாங்களாமா. சோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா இமீடியட்டா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பிராண்ட். இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எங்க போய் முடிய போதும்? இந்த பொம்பளையில நம்ம யாரும் சொல்லக்கூடாது, இவங்கள சொல்லணும். சும்மா இருக்கிற பாசி விற்கிற பொம்பளை, பழம் வைக்கிற பொம்பளை எல்லாத்தையும் இதை மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. டேய் எங்கடா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் இவங்கள அந்த பழக்கடையெல்லாம் மூடி விட்டு அப்புறம் ஒரு கடை வைக்கவோ, சேலை வியாபாரம் பண்ணாவோ, துணிமணி வியாபாரம் பண்ணாவோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்டே ஓபன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப இது இவங்கள சொல்லக்கூடாது, இவங்களதான் சொல்லணும். அது பாட்டுல தர்பூசணி வித்துக்கிட்டு இருந்துச்சு, அதை எங்கேயோ கொண்டாந்து விட்டாங்க. அக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸா கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. இன்னும் இது வந்து எதுல போய் முடிய போதோ அப்படின்னு தெரியல. நிலவொன்று கண் இந்த பழம் விற்கிறதுக்கு இந்த பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த மாதிரி இருந்து பழம் வித்தாதான் வியாபாரம் போகும், நல்லா வியாபாரம் வரும். சீக்கிரம் வந்து நீங்க ஃபேமஸாகவும் ஆகலாம். அடுத்து நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சும்மா தர்பூசணி கடை, இளநீ கடை இந்த மாதிரிலாம் போடுங்க. ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. நீங்க வியாபாரம் மண்டையில பண்ணலையோ, ஆனா அதை வச்சு நீங்க ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டீங்கன்னா நீங்க படத்துல கூட நடிக்க வாய்ப்பு இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. என்னோட பர்த்டே வருது. போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்காக தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அது என்னோட பர்த்டேக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். போன வருஷம் அது சம்பந்தமா பிளாக் கூட சொல்லணும். இந்த வருஷமும் நான் பர்த்டேவை பெருசாக செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லை. போன வருஷம் நிறைய பண்ணியிருந்தீங்க, இந்த வருஷம் அது எதுவுமே வேண்டாம். இந்த போன இப்ப இதை என்ன சொல்றேன், எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுங்கன்னு சொல்றானா இல்ல கொண்டாட வேணாம்னு சொல்றானான்னு தெரியல. சத்தியமா தெரியாது சார். போன வருஷம் தமிழ்நாடே இவனை கொண்டாடி இருக்கு பிறந்தநாள, நான் பார்க்கல. தமிழ்நாடே பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆளானாங்க. பொறுக்கி பேடா, பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? பெரிய பெரிய தேச தலைவர்கள் கூட பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லையா, லீவு தான் விட்டு கேள்விப்பட்டிருக்கான். பெரிய ஆளா இருப்போம் போல. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். இது வந்து இவனையும் சொல்லக்கூடாது. இவனுக்கெல்லாம் சீஃப் கெஸ்ட காலேஜ் கூப்பிட்டு அதுல 100-200 பொம்பளை பிள்ளைங்க தலைவா இவங்க அப்படியே பெரிய மண்மகனாட்ட பண்றாங்க.
அப்படிங்கிறப்ப இவன் சொல்லத்தானே செய்வேன். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல, யாருக்கும் இறக்கம் இல்ல. இந்த மாசம் ஏதோ பிறந்த நாள் வந்துருச்சு போல. அது யாருக்கும் தெரியாம இருக்குங்கிறக்கா முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்பதான் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுங்க. அப்படி ஒண்ணும் இல்லையடா, வேணான்னு சொல்றேன். இந்த தடவை எனக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா கொண்டாடுங்க கொண்டாடுங்க கொண்டாடுங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு போடுப்பா. வேண்டாம் வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. அதனால எனக்கு இப்போ அந்த அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது. தயவு செய்து போன வருஷம் கொண்டாடின மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு கொண்டாடுங்க. போன வருஷம் எப்படி கொண்டாடுங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இவனுக்கெல்லாம் கொண்டாடுறீங்க. எனக்கு இந்த வருஷம் வந்து பிறந்த நாளை செழிப்பா கொண்டாடி ஆளுக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருங்க. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசுகிற? என்ன பிராண்ட் சட்டி போட்டிருக்க அப்படின்னு கேக்குறான். பாக்குறீங்களா பாக்குறீங்களா? இப்ப காமிக்கிறேன் பாருங்க, என்ன பிராண்ட் சட்டி போட்டுருன்னு பாருங்க. பாருங்க 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 பாருங்க. அதுக்குள்ள பார்க்க மாட்டீங்களே, போங்கடா. ஏன்னா வேலை இருந்தா போய் வேலையை பாருங்கடா. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். ஏமாந்தீங்களா? நல்லா ஏமாந்தீங்களா? எல்லாம் எதிர்பார்த்திருப்பிய. இது மட்டும் கிடையாது. நம்ம கேட்ட மாதிரி அந்த அம்மாவா பாதி தூக்குச்சு, அப்புறம் ஏமாந்தியெல்லாம் சொல்லிச்சு. நம்மளா கேட்டா இருந்தாலும் இதே மாதிரி வந்து நிறைய இருக்குங்க. இந்த மெசேஜ் இந்த மாதிரி கமாண்ட வச்சு வீடியோ போடுறது இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்க லேடிஸ் என்ன கமெண்ட் போறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பண்றது. அவங்க கையில விலங்கு போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போக முடியும். அதுல இது ஒரு ரகம் போல. இவங்க எல்லாம் ஏதாவது கமெண்ட் பண்ணுறது, அதை வச்சு அவங்க ஒரு வீடியோ போடுறது. நீங்க கமெண்ட் போடாம இருந்தா அவங்க வீடியோ போடாம இருப்பாங்களா, இல்ல உங்க வீடியோ போறதுனாலதான் நீங்க கமெண்ட் பண்றீங்களாங்கிறது தெரியல. வேண்டாம் உங்கள்கிட்ட பேசி உங்களாதான் கடவுள் கூட காப்பாற்ற முடியும். मैं बाबा टिल्लू टिल्लू नाम मेरा बाबा है। என்னடா இது? உண்மையிலேயே தொட்டு பார்த்தா போகணுமா? அப்போஸ் இது ஒரு பிரிட்ஜ். இது கோயிலும் கிடையாது, இது ஒரு பிரிட்ஜ். அது கொஞ்சம் வளர்த்தியா இருக்கவன் போகும்போது ஒருவேளை டக்குன்னு மேல தட்டுமோ, இல்ல மேல ஏதாவது வச்சுட்டு போகும்போது மேல ஏதாவது டச் ஆகுமோன்னு கை வச்சு பார்த்திருக்கான். ஆனா பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை தொட்டுட்டு போகணும் போல சொல்லிட்டு எல்லாம் தொட்டு போயிட்டான். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல. நாளடைவுல போக இது ஏதோ கோயில் மாதிரி எல்லாம் தொட்டு கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வேணும், ஏதாவது ஒருத்தர் செஞ்சானா அதான் பின்னாடியே செய்வாங்க, யோசிக்க மாட்டாங்க. இந்த செடி வச்சா கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். ஆமா, இது வச்சா ஆமா கல்யாணம் ஆகாத வீட்டுல வண்டி வச்சா இது கல்யாணம் ஆயிரும். நீ வாங்கி வண்டி வை, உனக்கு கல்யாணம் ஆயிரும். ஐயா அதை பதிஞ்சிட போகுது. பதிஞ்சிருக்கும். அது என்னன்னா இது சூப்பரான மேட்ரு. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னா நேரா வந்து இந்த பச்சிராவா இல்ல, இது பேரு என்ன, சேடு சேடு. இந்த செடி வந்து வாங்கி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுமா. சோ இது வந்து கல்யாண செடி நாங்க வச்சிருக்கோம் பேரு. அப்புறம் பாத்துக்கிறங்க, செடி பேரை கேட்டி இல்ல. அதாவது இப்ப நிறைய 90s வந்து கல்யாணம் பண்ணா இருக்கீங்க. அது என்ன செடின்னு பார்த்து அதுல வீட்டை சுத்தி வைங்க. 1 2 எல்லாம் கிடையாது, வீட்டை சுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்ல 2 3 கல்யாணம் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா, 3 பொண்டாட்டியா? அதாவது 90s கிட்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. நானும் கூட வாங்கின 2 செடி. ஏடா அது முன்னாடி கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டா கல்யாணம் ஆகு, ஜாதகம் பார்த்தா கல்யாணம் சொன்னாங்க. இப்ப செடியிலையும் கொண்டு விட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுக்கு பேர் தான் கல்யாண செடியா இருக்கும் போல. அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த செடியை வாங்கி வச்சு இமிடியேட்டா கல்யாணம் ஆயிரும் அடுத்த நாள். இது வந்து மேம் ஓடிபி மேம் சேம் தான் 8610. மேம் இந்த பக்கம் ரோடு சரியா இருக்காது, நம்ம வேற சைடு போலாமா? ஓகே.
சேஃபா தாம்மா வந்துட்டு இருக்கேன். தெரியும். சாப்பாடு எடுத்துக்கமா? வேண்டாம். சரி, நான் அப்ப தூங்குறேன். செக் பண்ணிக்கோங்க. மேம் டிப்ஸ் தேங்க்யூ மேம். அதுல என்ன இருக்கு? நைட்ல சேஃபா விட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்க ஆப்ல இருக்க சேஃப் ஃபீச்சருக்கு தாராளமா தரலாம். நம்ம வேற ரூட்ல போனாலும் சேஃப்டி செக் பண்றாங்க. ஏன் என் அம்மாவே பயப்படாம இருக்கிற காரணம் ரேபிடோ மேல இருக்க ட்ரஸ்ட் தான். வெளியில 400 ரூபாய் கொடுக்கற இடத்துல ரேபிடோல ரொம்ப கம்மியா தான் கொடுக்கறோம். எல்லாம் கரெக்டா விளம்பரம் கொண்டு விட்டாங்களா ரேபிடோவுக்கு? அதாவது இந்த இந்த ஆடு யாருக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு சில பேருக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கு. ஆட்டோக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கடுப்பாயிருவாங்க. விளம்பரம் பண்ணலாம். அதே எப்படி ஆட்டோ பைக்கில் போனா ரொம்ப சேஃபா போயிடலாமா? அம்மா அப்பா கூட ரேபிட்டோல வரேன்னு தெரிஞ்சா ரேபிட்டோன்னு என்ன தனியா ஒண்ணு இருக்கு. அதுவும் ஒருத்தன் தான்டா ஓட்டிட்டு வரேன். அவன் தண்ணியை போட்டு வருவேன், சிலவே தண்ணியை போடாம வருவேன். ஸோ ரேபிட்டோல போனா சேஃபா இருக்கும் போல. இது வந்து இந்த சென்னை, கோயம்புத்தூர் இங்கிட்டு தான் செட் ஆகும். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் ரேபிட்டோவே கிடையாது. அங்கிட்டு நீங்க ரேபிட்டோன்னு சொல்லி எங்கேயாவது யார் வண்டியில இது போனீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அடி உறுதி. அதாவது பெண்கள்லாம் ரேபிட்டோல சேஃபா போகலாம்னு இதை வச்சு சொல்ல வராங்க. நல்லா இருக்குல்ல இது. அதாவது இந்த இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையா, அது படத்துல ஓடுதோ ஓடலையோ, ஆனா அந்த சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி சீ 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 சீன சீன ஒரு பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. அடுத்து ஒரு பாட்டு. இவங்களுக்கு தேவை பாச மொழி இதெல்லாம் தேவையே கிடையாது. எது கேட்க வாய்ப்பா இருக்காது. அது ஒரு பாசையில இருந்து அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க, இதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது இந்த பாட்டு இல்லைங்கிறது தெரியல. அப்பாட்டை அண்ணாட்டை பாத்தியே, அப்பாட்டை கேட்டியே அப்படின்னு. அதான் என்னன்னு தெரியல. அப்பாட்டை பாத்தியே, அம்மாட்டை கேட்டியே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அது கேக்குது. அதாவது இந்த பொண்ணுக்கு ஏதோ லவ் பண்ணுதாட்டுக்கு. அதான் அந்த பையன்கிட்ட சொல்லுது, நம்ம கல்யாணத்தை பத்தி அப்பாட்ட பாத்தியே, பேசினியே, கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க வருது. டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அதாவது அவங்கவுங்க மதத்தை வந்து அடுத்த ஆளுக்கு அசிங்கப்படுத்த தேவையில்லைடா, அவங்களே அசிங்கப்படுத்திக்குவாங்க. இல்ல அவரை எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கடவுளு, அவரை கொண்டு வந்து ஒரு டேப்லெட் வழியை இறக்கி விட்டுருக்காங்க பாரு. அப்படி எப்படி சொன்னவொடனே எல்லாரும் பல்ட்டி சொல்லுறாங்களாம். WWOவே மிஞ்சிட்டாங்க ரசிலிங்க. ஏடா ஒரு கடவுளை இந்த அளவுக்கு கொண்டாந்து அசிங்கப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க. இல்ல இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்திருக்கும்டா இதுக்கு முன்னாடி. இவங்க அதை இருக்க விட மாட்டாங்க, கேவலப்படுத்தி போடுவாங்க. எனவே அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.